friends, welcome back to my channel. நம்ம Chettinad special seriesல இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆடி கும்மாயம். இத ஆடி கூழ்னு சொல்லுவாங்க. இது லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ். இது நம்ம உளுத்தம் பருப்புல செய்றோம். அதனால இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு யூட்ரஸ் எல்லாம் கூட நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இது பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான ஹெல்தியான Chettinad ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் பாதி கருப்பட்டி பாதி கலந்து கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியோ வச்சு இந்த மாதிரி மேலாக ஒத்தி அந்த மேலாக இருக்கிற ஈரத்தை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்ல கோல்டன் கலர் ஆகி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அதே மாதிரி கழுவி ட்ரை பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு அரிசி கொஞ்சம் பஃபாய் வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் நம்ம கழுவி எடுத்திருக்கோம். இதையும் கலர் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு 3ஐயும் ஆற வச்சுட்டு ஒன்றா சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஸ்மூத்தான மிக்சராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே நாம் கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தையும் பருப்பையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது சூடேற உங்களுக்கு சீக்கிரமாகவே அது கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். மொத்தமாக நான் இன்றைக்கி 1/4 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். அது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல சைட்லெல்லாம் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடும். இது பொன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.